Hello guys, this is Madhu. இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா நாயன்மார்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். நாயன்மார்கள் அப்படின்னா யாரு, அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க, கடவுளுக்கு தன்னை எப்படி அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க, கடவுளுக்கு என்னென்ன தொண்டுகள் செஞ்சாங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சைவ அடியாட்களை தான் நம்ம நாயன்மார்கள் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் சிவன் கோயில்ல மட்டும்தான் இந்த 63 நாயன்மார்களும் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா சிவனுக்கு மட்டுமே தொண்டு செஞ்சதுனால அவங்க சிவன் கோயில்ல இருக்காங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது அதிபத்த நாயனார். இவர் ஒரு மீனவரா இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தினந்தோறும் தன்னோட வலையில சிக்கக்கூடிய முதல் மீனை கடவுளுக்கு படைப்பாராம். இரண்டாவது அப்புதியடிகள். இவர் ஒவ்வொரு நாளுமே திருநாவுக்கரசரோட திருப்பெயரை மந்திரமா கற்று சொல்லி சொல்லி சிவபெயரை அடைஞ்சவர்னு சொல்றாங்க. மூணாவது அறிவாட்டாய நாயனார். இவர் ஒரு வேளாளர். இவர் எந்த வகையில தொண்டு செஞ்சாரு அப்படின்னா சிவனுக்கு படைக்கக்கூடிய சில பூசை பொருட்கள் தவறி கீழே விழுந்ததுனால தன்னோட கழுத்தை தானே அறுக்க முனைந்தவர்னு சொல்றாங்க. நாலாவது அமர்நீதி நாயனார். இவர் ஒரு சிறந்த வணிகரா இருந்திருக்காங்க. அடியார் கொடுத்த கோவணம் மறைந்ததற்காக அதை சரி செய்யும் வகையில் தன்னையும் தன் மனைவி தன் மக்கள் தன் சொத்துக்களை எல்லாத்தையுமே சிவனுக்கு அர்ப்பணை செய்தவர். அஞ்சாவது ஆனாய நாயனார். இவர் ஒரு யாதவர்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிவபெருமானுக்குரிய பஞ்சாட்ச மந்திரத்தை தன்னோட வேங்குழியில இசைத்து முக்தி பெற்றவராம். ஆறாவது இசை ஞானியார். 63 நாயன்மார்கள்ல இருக்கக்கூடிய 3 பெண்கள்ல ஒருவர் தான் இந்த இசை ஞானியார். சுந்தரனோட அன்னையார்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஏழாவது இடங்களி நாயனார். இவர் ஒரு குறுநில மன்னர். தன்னோட செல்வத்தையும் அம்பாரத்தையும் சிவனடியார்களுக்கு கொள்கை கொள்ள விட்டுவிட்டவராம். எட்டாவது இளையான்குடி மாறனார். இவர் ஒரு வேளாளர். வறுமைன்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு இரவுல வந்தாலுமே இல்லைன்னு சொல்லாம அமுது படைத்தவராம். ஒன்பதாவது இயற்பகை நாயனார். இவர் ஒரு வணிகர். சிவனடியார்கள் எதை கேட்டாலும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியே மனம் வந்து கொடுத்தவர். பத்தாவது உருத்திர பசுபதி நாயனார். இவர் ஒரு மறையவர். தினந்தோறும் திருவுருத்திர மந்திரங்களை ஓதி முக்தி பெற்றவர். 11வது எரிபத்த நாயனார். இவர் சிவனடியாட்களோட பகைவர்களை கொன்று சைவ சமயத்தை காத்தவர் வளர்த்தவர். 12வது ஏனாதி நாயனார். இவர் திருநீற்றோட பொலிவை கண்டு அதிசூரனை கொன்று விடாமல் தாமே இறந்தவர். 13வது ஏயர்கோன் கலிக்காம நாயனார். இவர் ஒரு வேளாளர். ஸ்டார்டிங்ல சுந்தரரை பகச்சிக்கிட்டு பின்பு அவரோட நட்பு கொண்டவர். 14வது ஐயடிகள் காடவர்கோன் நாயனார். ஆட்சியை துறந்தவர். சிவ தொண்டாற்றி சிவத்தலங்களை தேடி சென்று வணங்கியவர். சேஸ்திர வெண்ப என்ற நூலையும் இயற்றியுள்ளார். 15வது கண்ணப்ப நாயனார். இவர் ஒரு வேடுவர். சிவபெருமானுக்கு தன் கண்களையே கொடுத்தவர். 16வது காரைக்கால் அம்மையார். இருமுறை மாங்கனி பெற்றவர். அது மட்டும் இல்லாம அம்மையே அப்படின்னு இறைவனால அழைக்கப்பட்டிருக்காரு. 17வது கணம்புள்ள நாயனார். கணம்புள்ளை விற்று நெய்களை வாங்கி தீபங்களை ஏற்றியவர். சிவத்தொண்டு புரிந்தவர். நெய்யில்லா காலத்துல தன்னோட முடியையே தீபங்களை ஏற்றி வணங்கியவர். 18வது காரி நாயனார். காரி கோவை அப்படிங்கிற ஒரு நூலை எழுதி அதை விற்று அது மூலியமா வரக்கூடிய பணத்தை வச்சு வணங்கியவர். 19வது கலச்சிங்க நாயனார். இவர் ஒரு பல்லவ மன்னர். தம் தோட்டத்துல இருக்கக்கூடிய மலர்களை பறித்து அதை இறைவனுக்கு படைத்து வணங்கினார். ஒரு முறை பூ மண்டபத்தில் கீழே இருந்த மலரை நுகர்ந்து பார்த்த தன்னோட மனைவியோட கைகளை வெட்டினார். 20வது களரிற்றறிவர். அவங்க உவர்மண்ண பூசினதுனால இவர் பார்ப்பதற்கு சிவன் போலவே இருந்திருக்கிறார்னு சொல்லி வணங்கியவர். 21வது கணநாத நாயனார். இவர் ஒரு மறையவர். திருஞான சம்பந்தரை வழிபட்டு திருக்கைலையை அடைந்தவர். 22 கலிகம்ப நாயனார். இவர் ஒரு வணிகர். தன்னோட பணியாளர் சிவவேடம் அணிந்தனால இவர் வணங்கி இருக்கிறாரு. இதனை மறுத்த மனைவின் கைகளை வெட்டியவர். 23 கலிய நாயனார். இவர் ஒரு வாணிகர். இவர் விளக்கு எரிக்கிறதுக்கு எண்ணெயும் விறகும் இல்லாத போது தன்னோட ரத்தத்தால விளக்கு எரிச்சு அந்த வெளிச்சத்தால இறைவனை வழிபட்டார். 24 கூற்றுவ நாயனார். இறைவனோட திருவடியை தன்னோட பணியாக ஏற்று வழிபட்டவர். 25 குலச்சிறை நாயனார். இவர் பாண்டிய மன்னனின் முதல் அமைச்சராக இருந்தவர். சைவ நெறியை காத்தவர். 26வது குங்குளிய கடைய நாயனார். இவர் ஒரு மறையவர். தினந்தோறும் சிவபெருமானுக்கு குங்குளியத்தை தூவி வணங்கியவர். 27வது கோட்புலி நாயனார். இவர் ஒரு வேளாளர். சிறந்த சிவபக்தர். நேர்மையானவர். சிவபெருமானுக்கு படைக்க சேமித்து வச்ச நெல்லை அவங்களோட உறவினர்கள் எடுத்து சாப்பிட்டதுனால அவங்களை கொன்று நேர்மையை நிலைநாட்டி இருக்காங்க. 28வது சடைய நாயனார். இவர் சுந்தரரின் தந்தையார். 29வது சக்தி நாயனார். இவர் ஒரு வேளாளர். சிவபக்தர். சிவனடியார்களை இகழ்ந்து பேசியவர்களுடன் நாவை இழுத்து தண்டாயம் என்றும் குரடு கொண்டு வெட்டியவர். 30வது சண்டேஸ்வர நாயனார். இவர் ஒரு மறையவர். சிவபக்தர். சிவ பூஜைக்குரிய பார்க்குடங்களை உடைத்த அவங்க தந்தையோட கால்களை வெட்டியவர். 31வது சாக்கிய நாயனார். இவர் ஒரு வேளாளர். கள்ள மலரா நினைச்சு சிவன் மேல எரிஞ்சி தன் பக்தியை வெளிப்படுத்தியவர். 32வது சிறுத்தொண்ட நாயனார். வரும் சிவபக்தர்கள்
அடியார்களுக்கு இல்லை என்று கூறாமல் சமைத்து அளித்தவர். 33வது கோட்செங்கட் சோழ நாயனார். இவர் ஒரு சிறந்த சிவபக்தர். 70 சிவன் கோயில்களை கட்டி முடிச்சிருக்காரு. 34 சுந்தரமூர்த்தி நாயனார். இவர் ஒரு ஆதி சைவர். இவர் தேவாரம் பாடியவர். சிவபெருமானுக்கு தோழனா இருந்திருக்காரு. 35வது செருத்துணை நாயனார். இவர் ஒரு வேளாளர், சிறந்த சிவபக்தர். சிவமண்டலத்தில் இருக்கக்கூடிய பூவை நுகர்ந்து பார்த்தமையால் தன்னோட மனைவியின் மூக்கை அறுத்தவர். 36வது சோமாசி மாற நாயனார். இவர் ஒரு மறையவர். சிவ வேள்விகள் செய்து சுந்தரரை வழிபட்டு சிவபக்தி அடைந்தவர். 37வது தண்டியடிகள் நாயனார். இவர் பிறவியிலேயே குருடனா பிறந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு சிறந்த சிவபக்தராகவும் இருக்காங்க. திருவாரூர்ல இருக்கக்கூடிய கமலாலய குளத்தை தூய்மை செய்தவர். 38வது திருநீலகண்டர். இவர் ஒரு குயவர். சிவனடியாட்களுக்கு திருவோடு கொடுத்து அறம் செய்தவர். 39வது திருநாளை போவார் நாயனார். இவர் ஒரு பறையர் குலத்தவர், சிறந்த சிவபக்தர். தில்லையில் தீக்குள் புகுந்து வேதியராகி முக்தி அடைந்தவர். 40வது திருக்குறிப்பு தொண்டர் நாயனார். இவர் சிவனடியாட்களோட ஆடைகளை சுத்தப்படுத்தி கொடுத்தவர். 41வது திருநாவுக்கரசு சுவாமிகள். இவங்க வந்துட்டு ஒரு வேளாளர். அது மட்டும் இல்லாம தேவாரம் பாடியவர், புற சமய இருளை நீக்கியவர்னு சொல்றாங்க. 42வது திருநீலநக்க நாயனார். இவர் திருஞான சம்பந்தரோட திருமணத்தை தரிசித்து சிவபேறு பெற்றவர்னு சொல்றாங்க. 43வது திருஞான சம்பந்த நாயனார். இவர் ஒரு மறையவர். அது மட்டும் இல்லாம தேவாரம் பாடியவர், சைவமும் தமிழும் தலைக்க செய்தவர்னு சொல்றாங்க. 44வது திருமூல நாயனார். இவர் ஒரு சைவத்தினர், சித்த திருமந்திரம் பாடியவர். அது மட்டும் இல்லாம இவர் ஒரு தத்துவர். 45வது திருநீலகண்ட யாழ்ப்பாணர். இவர் ஒரு பயங்கரமான சிவபக்தர்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவர் வந்துட்டு யாழ் இசைப்பதுல வல்லவராய் இருந்திருக்கிறாரு. திருஞான சம்பந்தரோட பாடல்களை அவரோட யாழ்ல அமைத்து பாடியவர். 46வது நரசிங்க முனைய நாயனார். இவர் சிவனடியாட்களை மதிப்பவர், வணங்குபவர். 47வது நின்றசீர் நெடுமாற நாயனார். இவர் திருஞான சம்பந்தரால் சமயத்தில் இருந்து சைவ சமயத்திற்கு மாறியவர். 48வது நேச நாயனார். இவர் சிவனடியாட்களுக்கு தேவையான உணவு, உடை, கோவணம் போன்றவற்றை அளித்தவர். 49வது புகழ்ந்துணை நாயனார். சிவபெருமானோட அருளால பஞ்சத்தில இருந்து நீங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொற்காசு பெற்றவர். 50வது புகழ்ச்சோழ நாயனார். இவர் ஒரு அரசர், போர்வேந்தர், சிறந்த சிவபக்தர். அது மட்டும் இல்லாம போரின் போது தாம் வெட்டிய பகை அரசர்களின் தலைகளில் ஒரு தலை சடைமுடி தரிந்திருப்பதால் அதை பார்த்து மனம் வருந்தி தன்னை தானே தீயில் மாய்த்து கொண்டார். 51வது பூசலார் நாயனார். இவர் ஒரு மறையவர், சிவபக்தர். மனதிலேயே சிவனுக்கு கோயில் கட்டி வழிபட்டவர். 52வது பெருமிழலை குறும்ப நாயனார். இவர் சுந்தரமூர்த்தி நாயனாரையே தொழுது அவரோடு சிவபேறு பெற்றவர். 53வது நமிநந்தி அடிகள் நாயனார். சமணர்கள் எண்ணெய் தர மறுத்ததால் இவர் குளத்து நீரை கொண்டு விளக்கு எரித்தவர். 54வது மங்கையர் கரசியார். நின்றசீர் நெடுமாறனின் மனைவி திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வர வைத்தவர். தன்னோட கணவனை சைவராக்கியவர். 55வது மான கஞ்சார நாயனார். இவர் ஒரு வேளாளர், சிவபக்தர். தன் மகளின் நீண்ட கூந்தலை சிவனடியாரின் பஞ்சவடிக்காக அளித்தவர். 56வது முனையடுவார் நாயனார். கூலிக்கு போர் செய்து திரட்டிய பொருளை அடியவர்களுக்கு கொடுத்து அவரோட துன்பத்தை நீக்கியவர். 57வது மூர்க்க நாயனார். இவர் ஒரு வேளாளர், சிவபக்தர். சூதாடி பெற்ற பொருளை சிவனடியாட்களுக்கு தானமாக கொடுத்தவர். 58வது சிறப்புடி நாயனார். இவர் ஒரு சிறந்த சிவபக்தர். 59வது முருக நாயனார். சிவனுக்கு பூக்களை தூவி வணங்கியவர். 60வது மூர்த்தி நாயனார். இவர் ஒரு வணிகர். இறைவனுக்கு சந்தன கட்டை மூலம் காப்பிட்டு வணங்கியவர். சந்தன கட்டை கிடைக்காத போது தனது முழங்கையே காப்பிட்டு வணங்கியவர். 61வது மெய்ப்பொருள் நாயனார். அடியவர்களோட திருவேடத்தை இறைவனா எண்ணி வணங்கியவர். 62வது வாயிலார் நாயனார். சிவபெருமானுக்கு மனதிலேயே கோயில் கட்டி அதற்கு திருமஞ்சனம் காட்டியவர். 63வது விரண்மீண்ட நாயனார். தேவாசிரிய மண்டபத்தில் சிவனடியாட்கள் வீட்டிருந்தனர். அவர்களை சுந்தரர் வணங்கவில்லை. அதனால் சுந்தரரை பகைத்து கொண்டவர். என்ன வியூவர்ஸ், இவ்வளவு நேரமா நான் சொன்ன நாயன்மார்கள் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.